வெல்கம் டு ஓவிய காதலன். ஹிமி குவாச் 36 கலர் செட்டு தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி சார்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ஆசையாக வாங்கின இந்த குவாச் பெயிண்டோட பாக்ஸோட ஓவர் லுக் இது தான். இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சதால் தான் இதை சூஸ் பண்ணேன். இதில் 36 கலர்ஸ் இருக்குது. 12 கிராம் ஃபார் ஈச் வால்யூம். பாக்ஸ் ஃப்ரண்ட்லேயே இது வந்து பிரைட் கலர்ஸ், சேஃப் அண்ட் நான் டாக்ஸிக், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஹை லைட் ரெசிஸ்டன்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பேக் சைட் போகலாம். பேக் சைடில் அழகாக ஐஸ் க்யூப்ஸ்லாம் அடுக்கி வச்ச மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த ஐஸ் க்யூப் மாதிரி இருக்கிற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் டியூப்ஸ் வரும். தென் பேக் சைடில் இருக்கிற 36 கலர்ஸோட சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கலர், அதோட நேம் என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹிமி பிராண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஏஜ்லேருந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஒரு ஒயிட் கலர் பேலட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சைஸை பொறுத்து இந்த பேலட் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே கலர்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் அதோட நேம் என்ன, நம்பர் என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், 36 வைப்ரண்ட் கலரையுமே ரொம்ப காம்பேக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டியூப் சைஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. டபுள் கலர் இன் சிங்கிள் டியூப். ஸோ ஒரு சிங்கிள் டியூப் எடுத்திங்கன்னா அதில் 2 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 12 கிராம், இன்னொன்று வந்து 12 கிராம். நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது ஒரு டியூப் கையில் எடுத்து வச்சுட்டு ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ணுறதே செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நான் இதை வந்து தனியாக ஒரு ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்கிறத அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்குது. நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மூத் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகியிருக்கும். ஸோ வந்து நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிங்கன்னா அது இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு மறுபடியும் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சார்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு மனோரா லிட்டில் ஆர்ட் ஜர்னல் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து எல்லா பெயிண்ட்டையுமே ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்து பார்க்க போகிறோம் எப்படி இருக்குங்கிறது. இந்த ஷீட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதால குவாச் பெயிண்ட்டை வந்து ஈஸியாக ஸ்ட்ரோக் பண்ண முடியுது. நான் வந்து ஒரு ஃபுல் ஒப்பாசிட்டி ஸ்ட்ரோக்கும் கொடுக்குறேன். அதில் சில வாட்டர் ஆட் பண்ணி ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷ் கிடைக்கிற மாதிரியான ஸ்ட்ரோக்கும் கொடுக்குறேன். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸும் நீங்கள் பார்க்கலாம். இதில் உள்ள பேஸ்டல் ஷேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் டார்க்கர் ஷேட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹைலைட் ஒர்க்லாம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டியூப்லேருந்து டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது அது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இன்னும் இதெல்லாம் ட்ரை ஆகலை. இல்லை நீங்கள் வந்து வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி லைட் ஸ்ட்ரோக்காக பண்ணும்போது சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடுது. சம்டைம்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் என்விரான்மெண்ட்டோட மாய்ஸ்டரை பொறுத்துமே ட்ரை ஆகிற டைம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். நான் ஆல்ரெடி அக்ரலிக் பெயிண்ட்ஸாக இருக்கட்டும், பேஸ்டல் ஷீட்ஸில் வந்து அக்ரலிக் பெயிண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை மார்க்கர்ஸ் ஆகட்டும், இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்கேன். அதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது அஃபோர்டபுள்னு சொல்கிறாங்க. பட் இது அஃபோர்டபுளாக நான் கன்சிடர் பண்ணுவேன்னா தெரியல. இதோட ப்ரைஸ் வந்து 1200 சம்திங் வருது. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா அப்படின்னா இதை வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் இதை யோசிச்சு அப்புறம் தான் வாங்கினேன். இதே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் நிறைய ப்ராடக்ட் பை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இருந்தாலுமே 36 கலர்ஸ் 1200க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தனே சொல்லலாம். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் செம வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இந்த பெயிண்ட்லாம் இருக்கிறதால பிளண்டிங்காக இருக்கட்டும், லேயரிங்காக இருக்கட்டும் கொஞ்சம் ஈஸியாகவே உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ், நல்ல ப்ரொஃபஷ்னல் டச் கிடைக்கும். ஃபுல் ஆர்ட்டோட அந்த ஃபுல் அவுட்கம்மை பார்த்தீங்கன்னா செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் உங்களுக்கு. கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, வாட்டர் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம், டேரெக்டாகவும் பிளெண்ட் பண்ணலாம். இந்த நீங்கள் டேரெக்டாக வந்து டியூப்லேருந்து எடுத்து பெயிண்ட் அப்ளை பண்ணும்போது அது ட்ரை ஆக லேட் ஆகிறதால அதுக்கு மேலே நீங்கள் ஓவர் கோட் கொடுக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லாமல் நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உடனே ட்ரை ஆகிடுது. ஸோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து இந்த குவாச் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி நிறைய டுட்டோரியல் ட்ராயிங்ஸ் போடலான்னு இருக்கேன். அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓவராலாக ஹிமி குவாச் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒர்த்துன்னே சொல்லலாம். மேட் ஃபினிஷ்க்கு ஒரு ப்ரீமியம் டச் இருக்கும். லேயரிங், பிளெண்டிங், ஸ்மூத்திங்னு நிறையா விஷயங்கள் இதை வச்சு பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டோட உங்கள் ஒப்பீனியன் என்ன? ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? எந்த செட் வந்து நீங்கள் வாங்குனீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஆர்ட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ். தேங்க்யூ.